இந்த சித்தர்கள் பாங்கு என்ன? இந்த மனித சமுதாயம் இப்படி சின்னாபின்னப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மனித சமுதாயத்தை எப்படி ஒழுங்குபடுத்துவது? ஐயோ, என்னுடைய மனித சமுதாயமாக இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றனவே, இந்த வேதனைப்படுகின்ற இந்த குழந்தையை நாம் எப்படியா சரிப்படுத்துவது? ராமாயணத்தை எழுதி ஒரு பண்பாட்டையே திணிச்சான். வீடுன்னா எப்படி இருக்கணும், அப்ப மகனுக்கு எப்படி இருக்கணும், மகன் அப்பனுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பண்பாட்டை திணிச்சான். ராமாயணத்தை படிச்சான். நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் சீதையாக வாழ்கிறார்கள். இல்லைன்னா இன்னைக்கு நம்ம தாய்மார்கள் சீதைகளாக இருக்க முடியாது. மீடியாக்களை வைத்து திணித்தார்கள். இன்னைக்கு வர்ற மீடியா வேற. எந்தெந்த சினிமா நடிகை உத்தராட்சம் கட்டுறானோ அதை நம்ம இளைஞர்கள் கேள்வி கட்டுறான். என்ன காரணம்? எதை திணிக்கிறமோ அதுவாக மாறுவான். ஆக பண்பாட்டை உருவாக்கிறான். மகாபாரதம் என்கின்ற காவியத்தை உருவாக்கிறான். அதனாலதான் இரண்டாவது வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வெள்ளைக்காரன் இந்தியாவை ரூலிங் செய்து கொண்டிருந்த போது, ஆண்டு கொண்டிருந்த போது தன்னுடைய குறிப்பேட்டில் என்ன எழுதி வைத்தான் தெரியுமா? இந்த அறிவு பொக்கிஷமான பகவத்கீதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து கொடுக்க சொல்லி படித்துவிட்டு, இந்த அறிவு பொக்கிஷமான இந்த பகவத்கீதை ஒரு காலத்திலே நான் இந்தியாவை இழக்க நேர்ந்தாலும் நேரும், ஆனாலும் கூட அந்த அறிவு பொக்கிஷமான பகவத்கீதையை கொண்டு போய் என்னுடைய நாட்டு மக்களுக்கு பரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால், இந்த பண்பாட்டை வளர்க்கிறதுக்கு எத்தனை நாளையா பட்டான்? சாதாரண ஒரு பூமியை பண்படுத்தணும்னா முதல் நிலத்தை உழணும், தண்ணி பாய்ச்சணும், கல் எடுக்கணும், விதைக்கணும், அப்பப்ப பாதுகாக்கணும், மருந்து அடிக்கணும், எல்லாம் பண்ணி 6 மாசம் 1 வருஷம் ஆகி அதை சாப்பிடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். மனித சமுதாயத்தை பண்படுத்துவதற்கு யுக யுகமாக திரேதாயுகம் வருகின்ற போது ராமன் என்கின்ற பண்பாட்டை உருவாக்கி ஒரு வீட்டு காவியத்தை வளர்த்தார். துவாபார யுகம் வருகின்ற போது மாமன் மச்சான் பங்காளிக்குள்ள சண்டை வருவா. அப்படி வருகின்ற போது அந்த குடும்பத்தில் எவன் எப்படி தர்மமாக வாழ வேண்டும் என்பதற்காக வியாசன் மகாபாரதத்தை எழுப்பினார். பங்காளி சண்டை வந்தாலும் சரி, சூழ்நிலை உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலே இருதலைக்குள் இடைப்பட்ட எறும்பு போல் ஒவ்வொரு மனிதனுக்கும் சூழ்நிலைகள் வரும். அப்படி வருகின்ற போது உனக்கு மேலே அப்பாற்பட்ட இறைவன் ஒன்று இருக்கிறான். அப்பொழுது கூட நீ தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தானே அற்புதமான காவியமான அந்த பகவத்கீதை எழுப்புறான். இதெல்லாம் எதுக்கு வியாசம் எழுதுனா? வால்மீகி ஏன் ராமாயணத்தை எழுதுனா? நம்ம நல்லா இருக்கணும் இருக்க. அதுக்கு பின்னாலே சித்தர்கள் சாடினார்கள். சில விஷயங்கள்ல குருமார்களையே சாடினா, பூஜை பண்றவங்களை சாடினா. ஏன் சாடினா? தவறுகள் செய்தான் சாடினார். குருமார்கள் என்ற பெயரை வைத்துக் கொண்டு ஏமாற்றுகின்ற கோலி முருகார்களை சாடினார்கள். அப்போ என்ன? இந்த சமுதாயம் கெட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த கெடுக்கிற அந்த சமுதாயத்தை, அந்த கெடுக்கின்ற மனிதர்களை நீ அடையாளம் செய்து தெரிந்து கொள். 1000 வழிகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் மனித வாழ்வுக்கு அடிப்படையாக விளங்கியவன் யார்? சொன்னார் இல்லையா மாதாஜி பேசுற போது, ராமனே ஒரு பலம் வந்ததே, பலத்தை கொடுத்தவனே விஸ்வாமித்திரன் தான். இந்த பிரபஞ்சத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழோடு முனிவரெல்லாம் கற்பூர தீபம் போலே காயத்தை ஒளிவால் ஆக்கினான். உடம்பையோ ஒளிபோல சப்த ரிஷி மண்டலம் சொல்றோம் இல்லையா? அந்த சப்த ரிஷி மண்டலம் ஏயா பேர் வச்சான்? 7 ரிஷிகளும் தன்னுடைய 7 ஆற்றலை கொடுத்து 7 வகை பிறப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். தெரிஞ்சுக்கங்க. ஆன்மீகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உண்மையான விஞ்ஞானத்தை இந்த மக்களுக்கு இடையிலே ஐன்ஸ்டைன் என்று சொல்லப்படுகின்ற, ஆல்பர்ட் டெட்ரே என்று சொல்லப்படுகின்ற பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் கண்டுபிடிக்காத மாபெரும் வித்தை ஆன்மீகம் என்கின்ற பெயரை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு. அதை நமக்கு கடைபிடிக்க தெரியவில்லையே. ஆன்மீகம் என்கின்ற அற்புதமான விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியவில்லையே. புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் வாழுகின்ற போது எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் வாழ்வியல் கலையை. மனிதன் வாழுகின்ற வாழ்வியல் கலையை சொல்லி கொடுத்திருக்கிறவர்கள். வாழ்ந்தால் மட்டும் போதாது, உனக்குள்ள இருக்கின்ற அந்த உயிராற்றலை நீ எப்படி பெற வேண்டும், அதை எப்படி பேடி காக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். 2, நீ வாழுகின்ற வாழத்திலே
நீ உத்தமனாக வாழ்ந்தால் மட்டும் போதாது, இனி பிறக்கின்ற பிறப்பிலேயும் கூட நீ எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னவர்கள் சித்தர்கள் ஐயா. இதுக்கு மேல என்னையா சொல்லுவான் சித்தே?